நாங்கள் விஜயநகர பேரரசு தான், இடத்தமுனா வாழுதான், மறுபடியும் விஜயநகர பேரரசு அமையணுமா தமிழ்நாட்டில்? அடா பைத்தியக்காரனா, நீ பேசுகிறதுக்கே மொழி எங்கிட்டேருந்து பிச்சை எடுத்துருக்க. நீ பேசுகிறதுக்கே தமிழ் எங்கிட்டேருந்து பிச்சை எடுத்துனுக்கிற. உன் மொழியில் பேசுனாலையும் பரவாயில்ல, அதுவும் இல்லை. சரி, விஜயநகர பேரரசுனா என்னப்பா? போருக்கு வந்தால் பொம்பளைங்க முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது, அந்த புறத்தில் பொம்பளைங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே பின்வாசல் வழியாக ஓடி போயிடுறது, போருக்கு வந்தவங்களை நீங்கள் சமாளிங்கன்னு சொல்லிட்டு இந்த அரசு தானே. அப்புறம் சுதந்திரத்துக்காக போராடணுன்னு சொல்லி காதை அறுத்து மூக்கு அறுத்துக்கிறது, வெள்ளைக்காரன் வச்சு இந்த நெல்லெல்லாம் திருடின்னு போய் தூக்கில் போடுறது, அப்படியே அவனை வந்து ஐயா என்ன தூக்கில் போடாதீங்க மருது சகோதரரை காட்டி கொடுத்துறேன்னு சொல்லி காட்டி கொடுக்கறது, இந்த காட்டி கொடுக்கறது கூட்டி கொடுக்கறது, போர் வந்தால் புறமுருகை காட்டு ஓடுறது தானே. இதானப்பா விஜயநகர பேரரசு, வேற என்ன இருக்குது? இதான் விஜயநகர பேரரசு. சொல்லுங்கள். நீங்கள் புறமுதுகையிட்டு அந்த புறத்தில் பொம்பளைங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடின பசங்க தானே நீங்கள். போருக்கு வந்தவன் அந்த புறத்தில் நுழைஞ்சவன் சும்மா இருந்திருப்பானா? அதில் எதனா தப்பி பிறந்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்களும் தமிழர்கள்னு சொல்லிக்கிறீங்க. எங்கள் ஆளுங்க பரவாடே, அந்த புறத்துலேயே உங்களை அடித்து விரட்டிட்டு அங்கேயே குடும்பம் நடத்தியிருக்கான்னா தமிழை எவ்வளோ பெரிய ஆள். ஐயோ, நீங்கள்லாம் சொல்கிறது எங்களுக்கு காமெடியாக இருக்குடா. எல்லாம் சீரியஸாக பண்ணிட்டு வாங்கடா. உங்கள் வரலாறு நாங்கள் பேச ஆரம்பித்தோன்னா அசிங்கமாக இருக்கும். ஒரு பொம்பளையை விட்டுட்டு ஓடிக்கிறீங்களே, நீங்கள்லாம் பேசாமல் ஒரு முளை கயிறு வாங்கி தூக்கு போட்டு செத்து போயிடுங்க. இந்த ஓட்டம் இல்லை, அந்த பொம்பளைங்க என்ன நினச்சிருப்பாளுங்க, பரதேசி பசங்க விளையாட நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு அப்படியே விட்டு ஓட்டாளுங்களான்னு. அந்த சண்டைக்கு போன ஆம்பளைங்களாம் ரொம்ப குஷியாகிட்டு பானுங்க அந்த புறத்தில் போய், அப்படி ஆளுக்கு ஒன்று அள்ளிட்டு பானுங்கள. ஐயோ ஐயோ.